இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா சென்னை தீவுத்திடல்ல தான். சென்னை தீவுத்திடல்ல வாங்க ரசிக்கலாம் ருசிக்கலாம் மதராசப்பட்டினம் விருந்துன்னு கவர்மெண்ட் சார்பா ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 13, 14, 15 சென்னை தீவுத்திடல்ல நடக்குது. இந்த கண்காட்சியில நம்மளோட பழமையான உணவுகளும் அந்த உணவுகளை எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும்ட்டோ எது ஹெல்த்தியான ஃபுட்டுன்ட்டு நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அதை பற்றின எபிசோட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு சென்னை தீவுத்திடல்ல அரேஞ்ச் பண்ணியிருந்த ஒரு சூப்பரான வாங்க ரசிக்கலாம் ருசிக்கலாம் மதராசப்பட்டினம் விருந்துக்கு உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் SS ஹைதராபாத் பிரியாணி முதல்ல இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிறது தமிழ்நாட்டோட இயற்கை உணவு பாரம்பரியத்தை பற்றி நல்லா தெளிவாக சொல்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு எது எது சாப்பிடணும் எது எது சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டால் ஒன்று வச்சிருந்தாங்க. அது தாண்டி அப்படியே வந்தோம்னா டேன்டி ஃப்ரூட் ஷாப் ட்ரீம்ஸ். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை குமார் மெஸ்ஸில் என்னென்ன மட்டன் கோலாவாகட்டும் இந்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. அஞ்சப்பர் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் மீல்ஸும் கிடைக்குது, ஜீரக சம்பா மட்டன் பிரியாணியும் கிடைக்குது. டவுசர் கடை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டவுசர் கடை அந்த ப்ரான் ஃப்ரை ஆகட்டும் ப்ரான் கிரேவி ஆகட்டும் சான்ஸே எல்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸ்டார் பிரியாணியை பற்றி சொல்லணும்னா 130 இயர்ஸ், அதாவது 130 வருஷ ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பிரியாணி தான் இந்த ஸ்டார் பிரியாணி. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஹைதராபாத் இரானி சாயோட மேக்கிங் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சென்னையில் இந்த இரானி சாய் ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஆச்சி கிச்சன் பிரியாணி. இந்த ஆச்சி கிச்சன் பிரியாணி பார்த்தீங்கன்னா இங்கே 120 ருபீஸ், மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ், எக் பிரியாணி பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இந்த ஆச்சி கிச்சன் பிரியாணியோட பிரான்ச்சஸ்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், அம்பத்தூர், அரும்பாக்கம் இந்த இடங்கள்லாம் இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி பிரான்ச்சஸ்க்கு போய் நீங்கள் கண்டிப்பாக மறக்காம டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே வியூவர்ஸ், எல்லா ஸ்டாலுமே நம்ம பார்த்துட்டே வரோம். அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இளநீர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் இருக்குது. இந்த ஸ்டாலில் நம்ம ஒரு இளநீர் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. இந்த இளநீர் பார்த்தீங்கன்னா நல்லா சீவிட்டு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இளநீரோட விலை பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நாங்கள் காய் இது பண்ணுறோம். ஸ்ரீபெரும்புதூரில் எங்களோட பிளான்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி புல் டாப் மெக்கானிசம் போட்டுட்டு நாங்கள் அண்ணா நகருக்கு சப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ப்ராடக்ட்டை. மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம வந்து இளநியை வந்து வெளியே தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் எங்கே எப்போ சொல்கிறீங்களோ நாங்களே வந்து டெலிவரி பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேஷன் கண்டிஷன்லேயே வச்சு நீங்கள் இது கன்சியூம் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புல் டாப் மெக்கானிசம் இருக்கிறதுனால ஈஸியாக சின்ன பசங்க கூட ஓப்பன் பண்ணி இளநிக்கலாம். இளநீ போய் சீவணும் அப்படின்னு ஒரு இது கிடையாது, தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ. இளநீர் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். இளநீர் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போது வெட்டி குடிக்கும்போது இளநீர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டால் பார்க்கலாம் வாங்க.
மதராசப்பட்டினம் விருந்தில் எத்ராஜ் காலேஜ் கேர்ள்ஸ் வந்து காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் என்னென்ன மாதிரி உணவுகளை சாப்பிட்லான்றதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னோட பேர் காயத்ரி. நாங்கள் எத்ராஜ் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எப்படி சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் தான் தெரியும். ஆனால் வந்து அப்படி சாப்பிடக்கூடாது. எந்திரிச்சதுலேருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடணும். ஒரே நேரத்தில் மொத்தமாக சாப்பிடாம டைம் 2 hours once வந்து சாப்பிட்டா நல்லது. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே பால் கூட வந்து நட்ஸ் வந்து சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8 மணிக்கு வந்து சாப்பிடணும். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நார்மலாக இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்க. நார்மல் ரைஸு, உளுத்தம் பருப்பு வச்சு தான் சாப்பிடுவீங்க. நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் காலையில் சிறுதானியம் வந்து சேர்த்துக்கிட்டா வந்து நல்லாயிருக்கும். இப்போ வரகு பொங்கல், வரகு தோசை அந்த மாதிரி வந்து இன்னோவேட்டிவாக வந்து பசங்களுக்கு கொடுத்தா அவங்களும் வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஒரு வேறு சீரியல் வந்து சேர்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக லஞ்சுக்கு போகாமல் ஒரு 11 மணிக்காக வந்து ஒரு ஓல் ஃப்ரூட்டு இல்லை ஃப்ரெஷ் ஜூஸு இல்லைன்னா பட்டர் மில்க்கு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும். அதுக்கப்புறம் லஞ்சில் வந்து கொஞ்சமாக ரைஸ் இருக்கணும். அது கூட வந்து ஒரு கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், கண்டிப்பாக வந்து ஒரு கீரை வகை வந்து இருக்கணும். அண்ட் தென் கூட வந்து கர்டு இல்லைன்னா பட்டர் மில்க் வச்சு ரைஸ் வந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 o'clock வந்து ஒரு ஸ்ப்ரவுட்ஸ், சுண்டல் இல்லை கொழுக்கட்டை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ். இப்போ கடையில் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலே வந்து நீங்கள் முளைக்கட்டின பயிறு, சுண்டல், அந்த மாதிரி வந்து வேக வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு நட்ஸு, பேரிச்சம்பழம் அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கா பால் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டீ, காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் ஒரு வேலைக்கு மட்டும் டீ, காஃபி அந்த மாதிரி குடிக்கலாம். அப்புறம் நைட்டு தூங்கும் போது டின்னர் வந்து ஆவியில் வேக வச்சது வந்து சாப்பிட்டோன்னா நல்லதாக இருக்கும். நல்லா டைஜஸ்ட்டும் ஈஸியாகும். நீங்கள் வந்து நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து டின்னர் சாப்பிடணும். தூங்கும் போது வந்து பால் குடிச்சு தூங்கினா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். தேங்க்யூ. பாரிஸில் நம்ம கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது தான் இந்த அகர்வால் பவன். இந்த அகர்வால் பவன் ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வரும்போது, பாரிஸ் வரும்போது நீங்கள் மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து சமோசா, ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி கடலை மிட்டாய் ஷாப்பில் தான். கடலை மிட்டாய் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. சூப்பராக இருக்குங்க. கோவில்பட்டியில் ஜெகஜோதி விலாஸ் அவங்களோட பர்பி ஷாப் தான் இது. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பேர்கடலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு விஷுவலில் காட்டுறேன். வாங்க. கோவில்பட்டி கடலை மிட்டாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிராம் வந்து 60 ரூபா, 250 கிராம் வந்து 80 ரூபா, அரை கிலோ வந்து 150 ரூபாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கோல்டன் எக்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை, காடை முட்டை இதெல்லாமே கிடைக்கிது. இந்த நாட்டுக்கோழி முட்டை, காடை முட்டைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு தேவையான ஒன்று. காடை முட்டையோட பயன்னு பார்த்தீங்கன்னா இது குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புற்றுநோயை கட்டுப்படுத்தும், உடல் கழிவு நீக்கும், வயிற்று பிரச்சனை இருந்தால் அதெல்லாமே போக்குறதுக்கு இந்த காடை முட்டை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல காடை முட்டை மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை, கருங்கோழி முட்டையும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. உங்களோட பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா மதுரை. இந்த மதராசப்பட்டினம் விருந்தில் நெல்லை ஆட்டுக்கால் சூப் அண்ட் போட்டி ரத்தம். இந்த நெல்லை ஆட்டுக்கால் சூப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்பி குடிச்சிட்டு இருக்காங்க. சூப் வந்து எல்லாருக்குமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்காகவும் எலும்போட உறுதிக்காகவும் குடிக்கிறது ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த சூப்பை குடிச்சிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் சார்பாக வந்து ஒரு ஸ்டால் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி, சாம்பார், டிஃபன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராகவே கிடைக்கிது. அது நிறைய பேர் விரும்பி டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
நீங்கள் பார்க்குறது தான் பிரியதர்ஷினி ஷிக்ஸ். சென்னையில் பிளாஸ்டிக் கவர் தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் துணிப்பையை வந்து எல்லாருமே கைவினை பொருட்களாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து இந்த துணிப்பையிலேயே இருக்குது, அதையே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த ஸ்ரீ பவானி அம்மன் ஸ்டாலில் தான் நான் இருக்கேன். சிவசக்தி மகளிர் குழுவோட ஸ்டால் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு உண்டானது எல்லாமே இருக்குது. தெரிஞ்சுக்கணுன்றவங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பர்பி, இது ஆரஞ்சு மிட்டாய், இது பப்பர மிட்டாய், கமரக்கட்டு. இது பர்பி வந்து ரவுண்ட் பர்பி. இது வந்து சின்ன வயசில் வந்து 1 ரூபாய்க்கும் கிடைக்கும், 5 ரூபாய்க்கும் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது காரா சேவ், இது ஓம் பொடி, இது ஓட்ட வடை, ரவா லட்டு, சீடை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். பண்டிகை காலங்கள்லாம் வந்ததுன்னா கூட இது கூட அதர் சமோஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் டிவி பார்க்கறதுக்காகவே இதை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பழமையை திரும்ப கொண்டு வர்றதுக்கு உண்டான ஸ்டால் தான் இந்த மதராசப்பட்டினம் விருந்து. உங்கள் எல்லாருக்குமே இந்த போர்ஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மதராசப்பட்டினம் விருந்தில் சுந்தரி அக்கா கடையும் நமக்கு கூடவே இருந்துச்சு. அது வந்து ஸ்டாலுக்கு உள்ளே இல்லை, வெளியே நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதில் தான் இந்த சுந்தரி அக்கா கடை இருந்தது. ஸ்டாலுக்கு பக்கத்துலேயே ஒரு திருவிழா செட்டப்பு. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து சின்ன சின்னதாக நிறைய ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மதராசப்பட்டினம் விருந்து ரசிக்கலாம் ருசிக்கலாம். பேக் டு ரூட்ஸ். இதில் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஃபுட்டீஸாக இருந்தால் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு கோயில் திருவிழாக்காக ஒரு சின்ன இதுவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் ஒரு தடவை கிளிக் பண்ணியிருக்கு. ஓகே, நான் நெக்ஸ்ட் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.